வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது தொடர்ந்து நம்ம பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அ இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும், சனியும் சேர்ந்து லக்னத்திற்கு 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் என்ன மாரியான பலன் இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் சுக்கிரன்னா எத குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுக்கிரன் பெண் கிரகம். சரிங்களா? அது ஒரு நீர் கிரகம். எப்படியும் நம்ம வரிசைப்படுத்த முடியும். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன வச்சு தான் போர் எங்கே போடலாங்கிறது நாங்க ஒரு முடிவுக்கெல்லாம் வருவோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, சனினா லக்னத்திற்கு அதாவது காலபுருஷ லக்னத்துக்கு 10க்கும் 11க்கும் உடையவர். தொழில் ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்லிட்டே போலாம் காரகத்துவம். சரிங்களா? சரி. அத விடுங்க. இப்ப வந்துட்டு ம் சனியும், சுக்கிரனும் சேரும் பொழுது ஒரு ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேரும்பொழுது, அது வந்துட்டு யோக பலன்களை செய்யும். சரிங்களா? அப்படி யோக பலன்கள செய்யும்போது, அ சனியும், சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால், சரிங்களா? அ அதாவது சனியும், சுக்கிரனும் லக்னத்துல இருந்துச்சுன்னா, இது எப்படி எ பலன்களை குடுக்கும்னா, நிறைய பெண்களுடைய பழகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அவர்கள் மூலமா வந்து தொழில் அமையும் வாய்ப்புகள் இருக்கும். அதாவது பெண்கள் சார்ந்த தொழில்கள் நான் சொல்றேன். ட்ரெஸ் ஐட்டம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாரி சொல்றேன். சரிங்களா? ஆ ஈர்ப்பு உடையவர்களாகவும் இருப்பார். அதாவது பெண்கள் மேல் அதிகம் ஈர்ப்பு, இவர்கள் தொழில் பண்ற இடத்துக்கு பெண் கஸ்டமர் அதிகம் வர்றது, இந்த மாரியான விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? இவங்க அதிகம் பெண்கள் கூட டிராவல் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல அழகான உடல் தோற்றம் கொண்டவராகவும், ஆ நல்ல சுகமும், தானமும், போகமும் உள்ளவராகவும் இருப்பார். சரிங்களா? நல்ல தானம், சரிங்களா? நல்ல தோற்றம், நல்ல போகம் உடையவராக இருப்பார். ஆ அதேபோல பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நல்ல வசதி மிக்க மனிதராக இருப்பார். அதாவது ஆரம்ப கட்டத்தில் இல்லாட்டி என்றாலும், ஆ க 30 வயதுக்கு மேல் அவர் வந்து நல்ல ஒரு அ பொருளாதார வசதியை பெற்றவராக இருப்பார். அ பல இன்பங்களை அனுபவிக்கிறவராகவும் இருப்பார். சரிங்களா? அதிக வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடியவராகவும் இருப்பார். சரிங்களா? பல பணியிடங்கள்ல வேலை செய்து வந்தவராக இருப்பார். சரிங்களா? அ அப்புறம் 10 பேத்துக்கு ஹெட்டா வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் இருப்பார். இதெல்லாம் எப்படி இருப்பார்? இதே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும்போது எப்படி இருப்பார்ன்னா, கொஞ்சம் மனக்கவலைகள் எப்போதுமே ஏதோ ஒரு மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. சரிங்களா? மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இயந்திரங்கள்ல உட்காரும்போது செய்யாது. சரிங்களா? அதே போல லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சரிங்களா? இந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கும்போது, நண்பர்கள் மூலம் அதிக பணவரவை பெற்றவராக இருப்பார். அதேபோல வண்டி வாகனங்கள் மூலம் நல்ல ஒரு பணவரவை பெற்ற மனிதராக இருப்பார். அ பந்துக்கள் வெகுமானம் பெற்றவராக இருப்பார். உறவினர்கள் மூலம் நல்ல பாராட்டுக்களையும், அ நல்ல நன்மைகளையும் அனுபவிச்ச மனிதராக இருப்பார். அம் அதேபோல பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் அல்லது அரசு உயர் பதவி அப்படிங்கிற இடத்துக்கு இவர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எல்லாரும் மக்களுடைய மதிப்பை பெற்றிருக்கும்போது, இவர் ஒரு சூரியன் தொடர்பு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கிடைச்சுச்சுன்னா, இவர் வந்துட்டு நல்ல ஒரு அரசியல் தலைவராகவும் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா, அ சுக்கிரனும், சனியும் சேர்ந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சரிங்களா? லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது, மனைவியின் மூலம் சரிங்களா? மனைவியின் மூலம் நல்ல பொருளாதார வசதிகளை பெற்றவராக இருப்பார். இல்ல மனைவி வந்ததுக்கு அப்புறம் நவரத்தினம் போன்ற பெரிய ஆபரணங்கள் கிடைக்கும். சரிங்களா? நல்ல மனைவி இன்னொரு விஷயம் சொல்றேன். நல்ல மனைவி அமைவார். சரிங்களா? அ பலவித சுகங்களையும், சம்பத்துகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். வாழ்க்கையில் பலதரப்பட்ட சுகங்களையும், செல்வங்களையும் உடையவராக ஆகுவார். சரிங்களா? இல்லாட்டியும் உடையவரா ஆகுவார். சரிங்களா? எல்லா வகையிலும் அ நல்ல ஒரு அறிவும், ஞானமும் பெற்ற மனிதராக இருப்பார். தொழில்ல பக்காவான எப்படி சொல்றேன்? தொழில்ல பக்காவா இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அ சுக்கிரனுக்கு
பார்த்தீங்கன்னா, இப்ப மகரத்த நீங்க வந்துட்டு லக்னமா போட்டீங்கன்னா, சுக்கிரன் 5ஆம் இடமா வரும். ஸோ பாக்கியம் சாரி அதாவது அ இங்க லக்னத்துல 5ஆம் இடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, பூர்வீக புண்ணிய கர்மாவுல சேரும். சரிங்களா? பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் அதை. சரிங்களா? பாக்கியம் கிடையாது. பூர்வீக புண்ணிய அ அதாவது குழந்தைகள் ஸ்தானம், காதல் ஸ்தானம் அதையும் தாண்டி பூர்வீக புண்ணியம். சரிங்களா? அந்த அதை பெற்ற மனிதராக இருப்பார். சரிங்களா? அது அங்கேருந்து பார்க்கும்போது இது 9ஆம் இடமா இருக்கும் மகரம். சரிங்களா? பாக்கியமாகவும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு இடைப்பட்ட சேர்க்கை வந்து ரொம்ப அழகான ஒரு சேர்க்கையா இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். எல்லா வித புகழையும், எல்லா வகையான அதிர்ஷ்டங்களையும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்ற மனிதராக 7வது கேந்திரத்தில் இவர் இருக்கும்போது கிடைக்கும். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் வீட்ல இருக்கும்போது கிடைக்கும். 7வது கேந்திரம் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கிடைக்கும். சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா, ஊர் மெச்சும்படி வாழக்கூடிய ஒரு மனிதரா இருப்பார். ஊர் அதாவது அ அவரு வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு இது வந்து அ ஒரு கிராமத்துல பொறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர வந்து ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாரி பெற்ற மனிதராக இருப்பார். சரிங்களா? அதே போல இது ஆட்சி உச்சம் இந்த மாரி பலமாக இருக்கும்போது வர்க்கோத்தமமா பலமா இருந்துச்சுன்னா, அ ஒரு மாவட்டம் ஃபுல்லா தெரிஞ்சவரா இருப்பார். இல்ல ஒரு மாநிலம் ஃபுல்லா தெரிஞ்சவரா இருப்பார். சரிங்களா? அதே போல 10ஆம் வீட்டில் சரிங்களா? 10ஆம் வீட்டில் இந்த சனியும், சுக்கிரனும் இருக்கும்போது, சொந்த பந்தங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து வாழக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பார். எல்லாவித சுகங்களையும் இவரும் பெற்றிருப்பார். இவர் புகழ் எல்லார்கிட்டயும் பரவலாக பேசப்படும். சரிங்களா? பேரு, புகழ் வாங்குறதற்குள்ள அது பரவலா பேசப்படும் எல்லார்கிட்டயும். நல்ல ஒரு புகழ்மிக்க மனிதராக ஆவார். சரிங்களா? விசேஷ கர்மாக்களை பெற்ற மனிதராக இருப்பார். சரிங்களா? சமூகத்தில் நல்ல ஒரு தனித்துவமும், அதேபோல பார்த்தீங்கன்னா, நல்ல காரியங்களை இறங்கி செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பார். அ ராஜாக்களுக்கு மந்திரியாக ஆகக்கூடிய திறமை படைத்தவராக இருப்பார். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, அ அரசாங்கத்தில இருக்கிற அமைச்சர்களுக்கு இல்ல அமைச்சராகவும் இருப்பார். இல்ல உயர் பதவியில் வசிக்கக்கூடியவரா இருப்பார். சரிங்களா? அரசாங்க தொடர்புங்கிறது இவருக்கு கொஞ்சம் வந்துரும். சரிங்களா? மக்களின் மதிப்பு பெற்ற மனிதர்களாக இருப்பாருங்க. இப்ப வந்து சுக்கிரனும், சனியும் சேரும்பொழுது மக்களின் அதாவது அடித்தள மக்களின் அ நம்ம நாட்ல வந்துட்டு பணக்காரர்கள் கம்மி, ஏழைகள் கூட அல்லவா? மிடில் கிளாஸ்ல இருந்து ஏழைகள் கூட. ஸோ அப்படி இருக்கையில எல்லாருடைய மதிப்பும் பெறக்கூடிய ஒரு மனிதரா வந்து அ சுக்கிரனும், சனியும் சேர்ந்திருக்க மனிதர்கள் பெற்றிருக்கும்போது, அவர்களை புகழ் வந்து பரவலாக பேசப்படும். அப்படி பரவலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் அவர்களுக்கு நன்மதிப்பு கிடைத்துவிடும். சரிங்களா? இது பொதுவான கருத்து தான். சரிங்களா? ஆ நன்மதிப்பு கிடைத்தனால என்ன பண்ணும்? எதுல எடுத்தாலும் வெற்றி வந்துரும். இப்ப அரசியல் நின்னாலும் ஜெயிச்சு புடலாம். எனிபடி எதா இருந்தாலும் ஜெயிக்கும் கூடிய ஒரு வல்லமையை குடுத்துவிடும். சரிங்களா? மக்களின் நாயகன் என்று ஒருத்தன் உருவாகுவான் என்றால், அது ச சனியும், சுக்கிரனும் சேர்க்கை பெற்ற ஒரு மனிதரால் முடியும். ஓகே. நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அற்புதமான தலைப்புல நம்ம பார்க்கலாம்.